நம்ம உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தால் கூட பட் பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு அதிகமான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்ப கண்ணில் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன? ஒண்ணு, கண்ணில் அதிகமான எரிச்சல், நமைச்சல், வலி, வீக்கம் இதெல்லாமே கண்ணில் ஏற்படலாம். இரண்டாவது, கண் பார்வை மங்க தொடங்கும். படிக்கும்போது எழுத்துக்கள் தெளிவா தெரியாது. அதே மாதிரி கண்ணில் தனித்தனியா வந்துகிட்டே இருக்கும். வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசும். நைட்ல வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மெட்ராஸை இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இது கண்ணில் சின்ன சின்னதாக வரக்கூடிய பிரச்சனைகள். பட் இதை தாண்டி வரக்கூடிய சில ப்ராப்ளம்ல கண் பார்வையை போகக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒண்ணு குளுக்கோமா. அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் கண்ணு பாதிக்க ஆரம்பிக்கும். மூன்றாவதா மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி, பொதுவாகவே ஒரு 50 வயதை தாண்டும் போது என்ன ஆகும்னா கண்ணுல இருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் பாதிக்கும். அதனால என்ன ஆகாதுன்னா நமக்கு அந்த மெசேஜ் மூளைக்கு ஒரு இன்ஸ்டன்டா அந்த மெசேஜ் போகாது, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அந்த தேய்மானம்ங்கிறது நேச்சுரலா நடக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது தான் ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ். ஐ சப்போர்ட் கேப்சூல்ல என்ன இருக்குன்னா, ஒன்று மேரிகோல்டு அப்படிங்கிற ஒரு பூ இருக்கு. ரெண்டாவது பில்பெரி இந்த பழம், இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இது ரெண்டுமே ஏன்னா இந்த மேரிகோல்டு என்ன இருக்கு, லூட்டின், ஜியாசாந்தின்கிற 2 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது அதிக அளவுல நம்ம கண்ணுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், ஆனா நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. அதனாலதான் எக்ஸ்டர்னல் சோர்ஸா இந்த மேரிகோல்டு அண்ட் பில்பெரி இது ரெண்டுமே நம்ம எடுக்கணும். ஸோ ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு 2 கேப்சூல் சாப்பிடும் போதே இந்த கேப்சூல்ஸை சேர்த்து நம்ம முழுங்கிடலாம். சில பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, கண்ணாடி போட்டிருக்கோம், ஐ சப்போர்ட் கேப்சூல் எடுத்தா கண்ணாடியை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு. எஸ், பண்ண முடியும். பட் அது ரொம்ப லாங் டேர்ம்ல எடுக்கும்போது தான் அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். எஸ்பெஷலி அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கண்டினியூஸா நம்ம ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ் எடுக்கும்போது கண்ணுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுனால கண்ணில் இருக்கக்கூடிய அந்த டேமேஜஸ் குறைய ஆரம்பிக்கிறதுனால எஸ் மேபி ஒரு காலகட்டத்தில் நம்ம கண்ணாடியை ரிமூவ் பண்ண முடியும். பட் நம்ம இத்தனை டைம் தான் அப்படின்னு கேரண்டி நம்ம கொடுக்க முடியாது. பிகாஸ் ஒவ்வொருத்தரோட கண்ணில் இருக்கக்கூடிய டேமேஜஸ் எப்படி இருக்கு, கிட்ட பார்வையா தூர பார்வையா என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சப்ளிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ்ங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க